அன்னைக்கு நடந்த அந்த தயாரிப்பாளரோட திருமண நிகழ்ச்சியில விஜய் சாரும் திரிஷா மேடமும் கலந்துக்கிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதே விஜய் சார் போட்டிருந்த மாதிரியே ட்ரெஸ்ஸும் இவங்களும் போட்டிருந்தாங்க, திரிஷாவும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இன்னொன்று கவனிச்சிங்களா? அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிம்ரன் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ சொல்லுங்க, அப்ப கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். அப்படிலாம் இல்லைங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. விஜய் சார் அவர்கள் அவருடைய தயாரிப்பாளர், தயாரித்த படங்கள்ல நடித்தவர். அதனால அந்த திருமண நிகழ்ச்சியில இவங்க திரிஷா அவர்களும் சிம்ரன் அவர்களும் விஜய் சார் அவர்களும் கலந்துட்டாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, நானே ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேங்க. அவங்க நண்பர்கள், அதனால ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தானே போனாங்க. அவங்க என்ன வேற எதனா போய் அப்புறம் அதெல்லாம் சொல்லிட போகிறேன் சார், எதுவும் தவறாயிர போகுது. எதனா ஒரு இதில் போய் அவங்க தனியாக ஃப்ளைட்டில் போய் மாலத்தீவுக்கு போனாங்களா, இல்லை ஆப்பிரிக்கா அண்டார்டிகா போனாங்களா, யாரும் இல்லாத இடத்துக்கு போனாங்க இல்லையே. ஒரு பொது இடத்திற்கு நண்பர்களாக வந்தாங்க. சில பேர் கூட சொன்னாங்க, திரிஷா மேடமுக்கு வந்து பெட்ரோல் செலவு மிச்சப்படுத்துறதுக்காக விஜய் சாரோட காரில் வந்திருப்பாங்க அப்படின்னு. அது கூட ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம். பெட்ரோல் செலவு மிச்சப்படுத்துறதுக்காக அப்படி கூட வரலாம்ல. இப்போ நான் இந்த சுதாகரோட நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கும் போது கூட என் கூட வந்த நண்பர்கள் சொன்னாங்கன்னா, நான் அவ்வளோ தூரம் வரதுக்கு நான் உங்கள் கூட காரில் வந்துடுறேன்னா பெட்ரோல் செலவு மிச்சமாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு விதத்தில் கூட வந்திருக்கலாம் இல்லையா? எதை வைத்து நீங்கள் வந்து விஜய் சாரும் இவங்க திரிஷா அவர்களும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு எதுக்கு ஒரு தவறான பொருளையை கிளப்பி விடுறீங்க? அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே நண்பர்கள் தான், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பொருளையை எதுவும் கிளப்பாதீங்க. நிறையா பேர் ஒரு இதாக சொல்கிறீங்க. என்னது ஓம் சக்தி பராசக்தி, விஜய் சார் பையனுக்கு திரிஷா சித்தி அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அது புரிஞ்சுங்களா? இந்த மகளிர் தினத்தில் எல்லாரும் வந்து மகளிரை போட்டுறணும், சரிங்களா? நம்மளுக்கும் சம்சாரம் இருப்பாங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க. எதனால தாய் நாடுன்னு சொல்கிறாங்க, தந்தை நாடுன்னு சொல்ல வேண்டியதானே? தாய்மொழின்னு சொல்கிறாங்க, தந்தை மொழின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதான் இந்த இந்திய நாடு, புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்றது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து தான். இது வந்து லெஜண்ட் அவர்களுடைய கருத்து இல்லை. நான் லெஜண்டோட ரசிகன், அவ்வளோதான். மற்றபடி நான் பேசுவது எல்லாமே என்னுடைய ஒரு சொந்த கருத்து. ஏன்னா இன்னைக்கு இந்திய நாட்டில் நம்மளுடைய கருத்து சுதந்திரம்னு ஒன்று உண்டு. அதனால நான் வந்து சொல்றேனே தவிர என்னுடைய தலைவன் லெஜண்ட் அவர்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அவங்க மனசுல கூட கமெண்ட்ல எல்லாம் கூட பார்த்தேன், நீ வந்து லெஜண்டோட டிஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் லெஜண்ட் அவர்களுடைய ரசிகன். அதனால நான் எனக்கு லெஜண்டை பிடிக்கணும்னா அவரோட டிஷர்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி நான் பேசும் கருத்துக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் நீங்க விஜய் சாரையும் திரிஷா அவர்களையும் இணைத்து பேசுவது நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க விளக்கு பிடிச்சிங்களா? அவங்க எங்கன்னா ரூமுக்குள்ள போகும்போதோ இல்லை வேற எங்கன்னா போகும்போது நீங்க எதுவும் பாத்தீங்களா? எதுக்கு ஒரு அபாண்டமாக ஒரு பொய்யை வந்து பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் இது யார் பண்ற வேலைன்ற எனக்கு தெரியும். விரைவில் நான் அதற்கான அறிவிப்பு கொடுக்குறேன், யார் பண்ற வேலை அப்படின்றது எனக்கு தெரியும். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தயவு செய்து நீங்க பொருளையை கிளப்பாதீங்க. விஜய் சார் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது 2வது பட்சம். ஆனால் தயவு செய்து பொருளையை கிளப்பாதீங்க. ஏன்னா விஜய் சாருக்கு குடும்பம் இருக்கு, அவங்க தங்கச்சி இவங்க சங்கீதா மேடம் இருக்காங்க, அவரோட மகன் டைரக்டராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒரு பெண்ணை பெற்றவங்களா இருப்பீங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. தயவு செஞ்சு திரிஷா மேடமையும் விஜய் சாரையும் இணைத்து பேசாதீங்க, அது மிகப்பெரிய தவறு. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க விவாகரத்து கேட்டு. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே கூட அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து நேற்று ஒரு மாநாட்டில் சொல்லியிருக்காரு, அந்த அளவுக்கு அது ஒர்த்து இல்லை, அந்த மேட்டரை தூக்கி போடுங்கன்னு இருக்காரு. அதுக்கு நிறைய பேர் அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, பெரிய ஆளுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்குங்க. ஏன்னா நான் இப்பவும் சொல்கிறேன்னே, யாருக்குமே கருத்து சொல்கிறதுக்கு விஜய் சார் திரிஷா மேடமை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா ஒருத்தரோட வண்டவாளமும் அவங்கவுங்க பேசுனாக்க தண்டவாளத்தில் ஏறிடும். அதனால் தயவு செய்து இவங்களுடைய குடும்ப விஷயம், அது ஒரு சென்சிட்டிவான விஷயங்க. நாளைக்கு இந்த 2 குடும்பமும் விஜய் சாரும் விஜய் சாரும் சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் போய் சேர்த்து வைப்பீங்களா? நீங்கள் ஏதோ இன்னைக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குன்றதுனால நீங்கள் பாட்டுக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகிறீங்களா? ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, திரிஷாவையும் விஜய் சாரையும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா?
நீ உன் காசு போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பியா? நீ உன் காசு போட்டு கல்யாணம் வைப்பியா? நீ மாலை போட்டு மலர் தூவ போறியா? இப்படி அபாண்டமாக பெண்கள் மீது ஒரு அவதூறு பரப்பாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு விஜய் சாருக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் கோர்ட்ல அந்த விஷயம் போயிருக்குது. அதனால கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும், நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு நீ யாருங்க? மாமனா, மச்சானா, நாத்து நட்டாயா, கலைபறித்தாயா, இல்ல திரிஷா மேடமுக்கு மஞ்சள் அரைத்து குடித்தாயா? மானம் கட்டவனு. நீங்க சும்மா வாயில வந்ததெல்லாம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போவீங்கன்னு நினைச்சீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? இந்த கூல் சுரேஷ் இருக்கான், நான் விஜய் சாரோட ரசிகன். அதனாலதான் இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன். என்னங்க? ஆமாங்க, நான் தாய் மாமனா கூட வச்சுக்கலாம், அண்ணனா வச்சுங்க, விஜய் சாருக்கு மச்சானா கூட வச்சுங்க. அப்படி நீங்க எல்லாரும் கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க. இது தேவையானக்கு? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், விஜய் சாருக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் கோர்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதனால அடுத்தவர்கள் கருத்து சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லைங்க. சரிங்களா? தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுங்க. வாழ விடுங்கன்னா உடனே விஜய் சாரியும் திரிஷா மேடம் சேர்த்து அதை வாழ விடுங்கன்னு சொல்லிடாதீங்கப்பா. நான் சொன்னது சங்கீதா மேடமும் இவங்களையும் தான் சொன்னது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. லீடர் இன்று லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர் அவர்களின் மகள் ஆராதனா, அந்த பாப்பாக்கு மஞ்சள் நீராட்டு விழா, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் நன்னாளில், ஏன்னா எப்போவுமே ஒரு தாய் இல்லாமல், ஒரு தங்கை இல்லாமல், அக்கா இல்லாமல் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்படி புனிதமான இந்த மகளிர் தின நன்னாளில் மஞ்சள் நீராட்டு விழா ஆராதனா அந்த குழந்தைக்கு மாநில செயலாளர் சுதாகர் அவர்களுடைய மகளான ஆராதனா அவர்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவில் லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாகவும் கூல் சுரேஷ் நான் கலந்துட்டுருக்கேன். அந்த பாப்பா நல்லா சீரும் சிறப்போடு இருக்கணும், அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் கிட்டத்தட்ட 300 மகளிருக்கு புடவைகள், இந்த மகளிர் தினத்தை போற்றும் விதமாக புடவை, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் கொடுத்து மகளிர் தினத்தை போற்றி கொண்டிருக்கும் இந்த லெஜண்ட் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி அப்படின்றதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது மட்டுமல்லாமல், இன்று மகளிர் தினத்தில் மகளிரை போற்றும் விதமாக அந்த தினத்தில் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக செய்திருக்கும் சுதாகர் அவர்களுக்கு நான் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து லெஜண்ட் ரசிகர் மன்ற ரசிகர்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துவாங்க. சுதாகர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மகளிர் தினம் தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, மகளிர் தினம் தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, மகளிர் தினம் தூய சக்தி. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியே லீடர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. தண்ணில இருக்கும் மீன் நாங்க லெஜண்டோட ஃபேன். தண்ணில இருக்கும் மீன் நாங்க லெஜண்டோட ஃபேன். இன்று லெஜண்ட் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ, ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் லெஜண்ட், அந்த படம் பார்த்தவே பாதி பேர் லெஜண்டோட ரசிகர்களாக மாறிட்டாங்க. இப்போ இந்த லீடர் அந்த படத்தோட டீசர் பார்த்தவொன்னே எல்லாரும் இன்னைக்கு விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, கமல் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் ரசிகர்கள், இப்படி எல்லாருமே இன்னைக்கு லெஜண்ட் அவர்களுடைய ரசிகர்களாக மாறிட்டாங்க. பாருங்க, நானே பாருங்க, லீடர் இப்படி இன்னைக்கு மக்களோட ஆர்டர்
லெஜண்ட் தான் லீடர், மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர், மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர், மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர், மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர். செயலாளர் சுதாகர் அவர்களுடைய மகள் மஞ்சள் நீராட்டு விழாவில் நல்ல, அதாவது சாப்பிட்றவங்க கூட சாப்பாடை விட்டுட்டு இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமா போச்சு. என்னப்பா இன்னைக்கு 500 பேருக்கு மேலே யாருமே சாப்பிடாம இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணுமாக்கா நம்ம புரட்சி தலைவர் மாதிரி ஆடிய இவரும் சரி, அப்புறம் இதில் ஆடின தங்கச்சிங்களும் சரி, தம்பிங்களும் சரி, அப்படி சினிமா கலைஞர்கள் அப்படின்னாலே இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. ஐயா, நம்மளோட நிகழ்ச்சியோட பேர் புதிய தென்றல் புதிய தென்றல். ஆடல் பாடல் ஐநாவரம் சேர்ந்த சந்துரு அவர்களின் புதிய தென்றல். இந்த புதிய தென்றல் நடன குழுவில் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பிரமாதமாக எங்கள் ட்ரூப்பில் வந்து ஆடினதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இங்கே அளித்த சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை எங்கள் நடன குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எத்தனை வருஷம் தவம் கிடந்தாலும் இவர் வந்து எங்கள் ட்ரூப்பில் ஆடுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு அதிர்ஷ்டவசமாக நடந்துச்சு.